வணக்கம் நண்பா, நான் உங்கள் லோக்கன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் சாதாரணமானது கிடையாது. இது ஒரு சரித்திர சம்பவம். 1970களில் இந்திய சினிமாவே ஆட்டி படைச்ச அந்த 2 இமயமலைகள் 47 வருஷம் கழிச்சு இப்ப மறுபடியும் ஸ்கிரீன்ல பார்க்க போறீங்க. ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னொரு பக்கம் உலகநாயகன் கமலஹாசன், கூடவே நம்ம நெல்சன், அனிருத், அப்புறம் த்ரிஷான்னு ஒரு மிகப்பெரிய கூட்டணியை ஒன்னு சேர்ந்திருக்கு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ யார் ஹீரோ அப்படின்னு இவங்க 2 பேரும் கேட்கிற அந்த ஒத்த வசனத்துல கோலிவுட்டே இப்ப 2ஆ பிளந்து நிக்குது. இத பத்தின அத்தனை சீக்ரெட் அப்டேட்ஸையும் இப்ப அலாச போறோம். வெல்கம் டு லோகன் டாக்கீஸ். அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்புல இன்பன் உதயநிதி இந்த பிரம்மாண்டமான ப்ராஜெக்டை தயாரிக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிப்புக்கு முழுக்கு போட்ட பிறகு அவரோட பையன் இந்த மெகா மூவி மூலமா தயாரிப்புல இறங்கியிருக்காரு. ஒரு முக்கியமான விஷயம், இது தமிழ் சினிமாவோட ஆல் டைம் காஸ்ட்லியஸ்ட் படமா இருக்க போகுது. ரஜினி கமல்னு 2 பேரோட சம்பளம் பாதி பட்ஜெட்டை தாண்டிடும். ஆனாலும் பிசினஸ் ரீதியா இது இப்பவே இந்த படம் 1000 கோடியை குறி வைக்குது. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இயக்கம் நம்ம நெல்சன் திலீப் குமார். சமீபத்தில் வெளியான ப்ரோமோ வீடியோல யார் ஹீரோ அப்படின்னு இவங்க கேட்கறது சும்மா கிடையாது. 70களில் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சப்போ டைட்டில் கார்டுல யாரு பேரு முதல்ல வரும்னு ரசிகர்களுக்குள்ள பெரிய போட்டியே நடக்கும். அந்த நாஸ்டாலஜிக்கல் மேட்டரை தான் நெல்சன் இப்போ கண்டென்ட்டா மாத்திட்டாரு. அது மட்டும் இல்லாம டைட்டில் கார்டுல யாருக்கும் மன வருத்தம் வராம இருக்க ஸ்கிரீனோட லெப்ட்ல சூப்பர் ஸ்டார்னு ஒரு பக்கமும் ரைட்ல உலகநாயகன் இன்னொரு பக்கமும் ஒரே நேரத்துல பெயர் வர மாதிரி ஒரு டெக்னிக்கை நெல்சன் கையாள போகிறாராம். இந்த படத்துல ஒரு மெகா அப்டேட் என்னன்னா, தென்னிந்தியாவின் முன்னணி நடிகை த்ரிஷா இதுல ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறாங்க. விஜய் கூட லியோ, கமல் கூட தக் லைஃப், அஜித் கூட விடாமுயற்சின்னு கலக்கிற த்ரிஷா இப்ப இந்த கூட்டணியிலும் இளைஞ்சாச்சு. அவங்க தான் கோலிவுட்டோட அண்டர் கிரவுண்ட் குயின். த்ரிஷா இதுல வெறும் ஹீரோயினியா மட்டும் இல்லாம ரஜினி கமல் மோதலுக்கு காரணமா இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பவர் பேக்டு கேரக்டரா இருக்க போறாங்கன்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும். இந்த படத்துல ரஜினிய பழைய 80s காலத்துல பார்த்த அந்த முள்ளும் மலரும் ஸ்டைல் விண்டேஜ் லுக்ல பார்க்கவும் வாய்ப்பு இருக்காமாம். மியூசிக்ல அனிருத் ஒருபடி மேல போய் தியேட்டர்ல ஒரு பக்கம் ரஜினி பேசினா அவரோட தீம் மியூசிக்கும், இன்னொரு பக்கம் கமல் பேசினா அவரோட தீம் மியூசிக்கும் வர மாதிரி ஸ்பெஷல் ஆடியோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போறாராம். கூடவே ஒளிப்பதிவாளர் ராஜு மேனன் ரொம்ப வருஷம் கழிச்சு வர்றதுனால விசுவல்ஸ் எல்லாம் ஹாலிவுட் தரத்துல ரொம்பவே நேச்சுரலா ரிச்சாவும் இருக்கும். கடைசியா ஒரு ஷாக்கிங் தியரி, ஒருவேளை நெல்சன் படத்துல லோகேஷோட எல்சி கேரக்டர்ஸ் யாராவது கேமியோ வந்தா தியேட்டர் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதே போல நெல்சன் தன்னோட ஜெயிலர் கேரக்டரையும் உள்ள கொண்டு வந்தா இது இந்திய சினிமாவோட மிகப்பெரிய மல்டி யூனிவர்ஸ் படமா மாறும். ஷூட்டிங் இப்போ சென்னை மற்றும் ராமோஜி பிலிம் சிட்டில பிரம்மாண்டமா ரெடி ஆகிட்டு இருக்கு. சரி நண்பா, இந்த படத்துல ரஜினி மாஸ் காட்டுவாரா இல்ல கமல் கிளாஸ் காட்டுவாரா? யாருக்கு அதிக விசில் பறக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம லோகன் டாக்கீஸ் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்த அதிரடி அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.